தன்னோட பாரத்தினால உயிரை மாய்த்து கொள்ள போன மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் மீண்டும் ஒரு ஜீவனை கொடுத்தார். நமக்கு ஒருவர் இருக்கிறார், வல்லமையுள்ள தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாரங்களை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வருத்தங்களை நாம் நிமிரக்கூடாதபடிக்கு நம்முடைய கழுத்துகளில் இருக்கிற நுகத்தை கர்த்தர் முறிப்பேர் என்று அவர் சொல்லுகிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யாருக்கோ கர்த்தர் பேசுகிறார். அதிகமான முறை நீங்க வளரணும்னு சொல்லி, அதிகமான முறை நீங்க ஆஸ்வதிக்கப்படணும்னு சொல்லி எத்தனையோ முறை பிரயாசப்பட்டோம். உங்க கழுத்தில் இருக்கிற நுகத்தை இதுவரைக்கும் விளக்க முடியல, உங்க கழுத்தில் இருக்கிற பாரங்களை இதுவரைக்கும் நீக்க முடியல, உங்க கழுத்தில் இருக்கிற சுமைகளை இதுவரைக்கும் நீங்க நீக்க முடியல. ஆனா கர்த்தர் இந்த வேளையில யாருக்கோ பேசுகிறார். இந்த வேளையில உங்க நுகத்தை கர்த்தர் முறிக்கிறார், உங்க நுகத்தை கர்த்தர் உடைக்கிறார். இதுவரைக்கும் நீங்க எழும்பாதபடி உங்க மேல இருக்கிற பாரத்தை கர்த்தர் மாற்றி உங்களுக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை அவர் தந்து நல்ல உயர்வை கர்த்தர் தருவேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்.